இன்றைக்கான வீடியோனா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நான் கண்டுபிடிக்கிறது அண்ட் எப்போ இருந்து ப்ரெக்னன்சி சிம்டம் ஸ்டார்ட் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஹெல்த் அண்ட் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும், மற்றவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாமவும் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இருந்தே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தலைவலி இல்லாட்டி தலை சுற்றல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி ஹெட்ஏக் தான் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகும் சிம்டம்ஸாக. இது கூட சேர்ந்து லெக் கிராம்ஸும் இருக்கும். எப்படின்னா நைட்டு கால் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிக்கும். இந்த லெக் கிராம்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் வாமிட்டிங் இருக்கும், இல்லைனா கொமட்டல் மட்டும் இருக்கும். இந்த வாமிட்டிங்கிறது வந்து 3 months இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அப்போ தான் ஹார்மோன் லெவல் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அது வரைக்கும் இந்த கொமட்டல் மட்டும்தான் இருக்கும். இது நம்ம மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெக்னன்சிக்கான ஹார்மோன் இந்த ஹார்மோன் ஹியூமன் கொரியானிக் கொனோட்ரோபின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு 3 monthsலேருந்து இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். போட்டபடி அப்படியே இருக்கும், எந்த வழி பார்க்க முடியாது, எப்படா போய் தூங்குவோம், அந்த மாதிரியான டயர்ட்னஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் ஒரு வலி. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஊசியை வச்சு தொப்பிலில் குத்துனா எப்படி இருக்கும், அதாவது கண்டினியூஸாக இருக்காது, அப்பப்போ அந்த பெயின் இருக்கும். ஃபிஃப்த்து ஒன்று பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் சேஞ்சஸ், மார்பகங்கள் பெருசாகிறது, இல்லை தொட்டா வலிக்கிறது, இல்லை ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கிறது, அந்த மாதிரியான பிரெஸ்ட் சேஞ்சஸ்லாம் இருக்கும். சிக்ஸ்த்து ஒன்று டேஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஒருத்தவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும், ஒருத்தவங்களுக்கு காரம் சாப்பிட்ணுன்னு தோணும். ஒருத்தவங்களை பொறுத்து இது வேரியேஷன் ஆகும். அண்ட் செவன்த்து பார்த்திங்கன்னா ஒய்டி சர்ச் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சிக்கான ஒய்டி சர்ச் எப்படி இருக்கும்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை வச்சு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் 8th மூடு ஸ்விங் இருக்கும், மனநிலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க, இல்லாட்டி சட்டுன்னு கோபமாவாங்க, சட்டுன்னு அழுவாங்க, அந்த மாதிரியான மூடு ஸ்விங்லாம் இருக்கும். அண்ட் 9th முக்கியமான ஒன்று, யூரின் அடிக்கடி போயிட்டே இருப்பீங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பை வந்து நம்ம சிறுநீர் பையை வந்து அழுத்திட்டே இருக்கும். அது பக்கத்தில் தான் இருக்கும், முன்னாடி பின்னாடின்னு சொல்லி அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி யூரின் ஆகும். முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட் மிஸ் ஆகிறது. இதை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ்.